வீடியோ தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியோட நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு வெறும் அரை மணி நேரத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கியூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வலிக்கு மட்டும்தான் அது அடிப்பட்ட வலியா இருந்தாலும் வாத வலியா ஸ்கின் கம்ப்ளைண்ட் தான் ஜாஸ்தி வரும். ஸ்கின் கம்ப்ளைண்ட் காரணமாக உட்கார முடியல, நடக்க முடியல, ரன்னிங் பண்ண முடியல, திருப்பி மறுப்பி படிக்க முடியல, ஸ்போர்ட்ல இருக்கு. ஓகேங்க. இப்ப விஷயமே ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் 10-15 நிமிஷத்துல ரெடி ஆகும். அதாவது மர்மக்கலை தான் முக்கியம். மருமக்கலாம். ஓகே ஓகே. நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க எல்லா இடத்துல இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படிங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைகால் வலியோட, பேக் பெயின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கம்ப்ளைண்ட்டோட இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலியோட நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு வெறும் அரை மணி நேரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ பண்ணியிருந்தோம். நாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருூரில் வயலத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்துருக்கோம். இங்கே சுபைர் வத்ரா அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலேருந்து தீர்வு கொடுத்துட்ருக்காங்க. என் பின்னாடி பார்க்கலாம் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கேரளா மட்டும் கிடையாதுங்க, அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பல வருடங்களாக இந்த வழியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து ½ hour எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உடம்புல இருக்கிற வழியை அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கி கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய நபர் வந்து ரொம்பவே நடக்க முடியாத நிலைமையில் ஒரு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து சுமந்து கூட்டிகிட்டு வர மாதிரி நிலைமையில் வராரு. ஸோ அவரால் நடக்கவே முடியல, காரில் தான் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில் வராங்க. ஸோ இப்போ அவர் உள்ளே போகிறாரு. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் to 15 நிமிஷத்தில் அவர் எப்படி திரும்ப வராருங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ உள்ளே போன நபர் 15 நிமிஷத்தில் வைத்தியரையோட ட்ரீட்மெண்ட் மூலிமா எப்படி சூப்பராக நடந்து வராருன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உடம்பு வலிகளோட நீங்களும் இருக்கீங்களா? கைகால் வலி, டிஸ்க் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஐயாட்ட ஒருக்கா வைத்தியரையாட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வைத்தியர் ஐயா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்து நம்மளைய ஸோ நிறைய மக்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ எப்படி மக்கள்லாம் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க? நிறைய பேர் வருது, நிறைய பேர் வராங்க. தமிழ் மக்களுக்கு 30 பேருக்கு டோக்கன் கொடுக்கும். ஓகேங்க. கேரளா மக்களுக்கு 40 70 டோக்கன் தான். ஓகேங்க. இந்த நம்ம பண்ணுற விஷயம் வந்து ரெகுலராக இருக்குங்களா? டெய்லியுமே இருக்குங்களா? இல்லை வீக்கில்? வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை, வெள்ளி ஞாயிறு மட்டும். இது எல்லாம். ஓகேங்க ஐயா, நம்ம இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படியே சொல்லிடுங்க. கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் திருவூர் பக்கம் வயலத்தூர், ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருவூர். ஓகே ஓகே. ஸோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் நிறையா மக்கள் வந்து வெளியே ட்ரீட்மெண்ட்டுக்காக உட்காந்துருக்காங்க. நம்ம என்னென்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க ட்ரீட்மெண்ட்லாம்? அதை அப்படி வலிக்கு மட்டும்தான். வலிக்கு அது அடிப்பட்ட வலியாக இருந்தாலும் வாத வலியா. ஓகே 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 ஓகேங்க. ஸோ ஸ்கின் கம்ப்ளைண்ட் தான் ஜாஸ்தி வரும். ஸ்கின் கம்ப்ளைண்ட் காரணமாக உட்கார முடியல, நடக்க முடியல, ரன்னிங் பண்ண முடியல, திருப்பி மறுப்பி படிக்க முடியல, ஸ்போர்ட்ல இருக்கு. ஓகேங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு வந்து 10 வருடமாக இந்த பிரச்சனை இருக்குது, 10 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது, 15 வருஷமாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே வந்தால் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்களா? எல்லாம் ரெடி பண்ணணும். அவரை எக்ஸ்ரே MRI ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்பி கொடுக்கணும். ஓகே. அதை பார்த்துட்டு என்னால் முடிஞ்சதுனாக்கா அப்போ வர சொல்லும், ரெடி பண்ணி விட்டுரும். ரெடி பண்ணிடலாம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்தால் இங்கே எடுக்கக்கூடிய நேரம் எவ்வளோ எடுக்குங்க? டைம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 10 நிமிஷம் சார். ஸோ அதுதாங்க விஷயமே. ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகும். 15 நிமிஷம். அதாவது நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் நீங்கள் 10 வருஷம் சரி 20 வருஷம் சரி உங்கள் உடம்புல இருக்கிற வலிகளை இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம கிட்ட வராங்க அப்படிங்கிறப்ப என்ன சார்ஜஸ் எடுக்குங்க? எவ்வளோ சார்ஜஸ் எடுக்கும்? 2000 ரூபாய்க்குள்ள வரும். 3 வாரம் மெடிசின் இருக்கும், தெராப்பி இருக்கும், அந்த மாதிரி நம்ம வர்மகலை ட்ரீட்மெண்ட் எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய்க்குள்ள வரும். 3 வாரம் மெடிசின் கொடுத்தா அதே போதும். நம்ம முழுக்க வர்மக்கலை மட்டும் தான் பண்ணுறோங்க. ஆமாம், வர்மகலை தான் முக்கியம். வர்மக்கலம். ஓகே ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒருக்கா இங்கே நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் இருந்தால் போதும். நீங்கள் நேராக வந்து கேரளா திருூர் வந்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா ஐயாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்ப திரும்ப வர மாதிரி எதாவது இருக்குங்களா? அது சான்ஸ் கம்மி தான். இனி அப்படி யாராவது இருந்தால் ஒரு சின்ன வழியெல்லாம் பேலன்ஸ் இருந்தால் ஓகேங்க, ஒரு தடவை மாத்திரை குறையில் அனுப்பி கொடுக்கும். ஓகே, தேவை இருந்தா. ஓகே ஓகே. இல்லை ரொம்ப பிரச்சனை இருந்தால் ஒரு தடவை வர சொல்லும். ஓகே. ஆனால் அது ரொம்ப கம்மி, ஒரு 100ல் ஒரு 10 பேருக்கெல்லாம் அப்படி வரும். ஓகே. இப்போ என்ன வயசுலேருந்து நம்மக்கிட்ட ஏஜ்லேருந்து பார்க்கலாம்? அது எந்த ஏஜும் பிரச்சனை இல்லை. 70 வயசுக்கு மேலே கொஞ்சம் வலி தாங்க முடிஞ்சா 70 வயசும் மேலே பார்க்கலாம். ஓகேங்க. 70 வயசுக்குள்ள தான். 70 வயசுக்குள்ளார. ஓகே ஓகே. இப்போ நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னா டோக்கன் ஏதோ போடுற மாதிரி? கண்டிப்பாக புக்கிங் பண்ணி வர வேண்டியது. வெள்ளிக்கால ஞாயிற்றுக்கால லீவு தான், மீதி எல்லாம் நாள் இருக்கு. ஓகே ஓகே. புக்கிங் பண்ணி வர வேண்டியது. எனக்கு செல்ஃப் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு
வரவருக்கு பிரச்சனை ஆகிடும். ஓகே ஓகே. அதனால ஃபோன் பண்ணி புக்கிங் பண்ணி தான் வரவிடும். ஓகே, கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எல்லா இடத்துலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் புக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள், பல வருடமாக இருக்கிற வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். ஐயா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பேசியிருந்தோம், நிறைய விளக்கம் கொடுத்துருந்தாரு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிகளோட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த டாடா போய் ஐயாவும் சூப்பராக எக்ஸ்பிளைன். நன்றிங்க ஐயா.